ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைங்க கூட அந்த 10ஆம் டியூட் எடுங்கோ. அதில் வந்து 7வது பக்கமா. ரைட். நாளைக்கு உங்களோட டேர்ம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களை ஒரு ஒரு கொஞ்சம் தான் எடுப்பேன். ஸோ யோசிக்காங்க, படிங்கோ. இது மேட்ஸ் தான். 8வது பக்கமா, சாரி 7ஆம் பக்கம். 7ஆம் பக்கத்தில் பாருங்கோ. கீழே பாருங்க பிள்ளைகள், பகுதி 2 அமைப்பு கற்ற வினாக்கள் இருக்கு பாருங்க. அமைப்பு கற்ற வினாக்கள் இருக்கு பாருங்க. இருக்குதா? சரியா? 7வது பக்கத்தில் அடியில இருக்கு. இயங்கும் பொருளொன்றின் இயங்கிய டேஸ் மொத்த பாதை நீளத்தினால் காட்டப்படும். என்ன பிள்ளை மொத்த பாதையின் நீளம்? பாதை பாதையின் நீளம் என்ன பிள்ளைகள்? தூரம். என்னடா என்ன பிள்ளை பாருங்க, இப்போ ஏபி ரெண்டு புள்ளி இருந்ததுண்டா இப்படி வரதான் பிள்ளை பாதையின் நீளம். என்ன இந்த பாதையின் நீளத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? தூரம். குறுகிய தூரத்தை என்ன சொல்லுவோம்? இடப்பெயர்ச்சி. ஓகே, இந்த அடிப்படை விஷயத்தை வச்சுதான் இந்த கேள்வி இருக்கு. இடஒளி மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அப்ப ஒரு இயங்கும் பொருள் ஒன்றின் இயங்கிய டேஷ் மொத்த பாதை நீளத்தினால் காட்டப்படும். என்ன பிள்ளை டேஷ்? தூரம். அப்ப தூரம் வேண்டா என்னடா? இயங்கிய பாதையின மொத்த நீளம் தான். சரிதானே? அப்ப பாதை நீளம் தான் என்ன பிள்ளைகள்? தூரம்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த 2வது தூரம் போட்டு விழுங்க. 2வது பாருங்க, இது டேஷ் கணியமாகும். என்ன அணியம் பிள்ளைகள்? தூரம். எண்ணி கணியம். எண்ணி. ஏன்? ஏனா. ஏனா என்ன? ஒன்றுதான் இருக்குது. அதாவது பருமன் மட்டும். பருமன் மட்டும். பருமன் திசையும் தான் என்னது? காவி கணியமா இருக்கும். சரி, அப்ப இது டேஸ் கணியமாகும், எண்ணி கணியமாகும். ரைட். இப்பொருளானது இயங்க ஆரம்பித்த தானத்திலிருந்து இறுதி தானத்திற்கு இடையே உள்ள மிக கிட்டிய தூரம். மிக கிட்டிய தூரம் எது? ஏல இருந்து பிக்கு போற மிக கிட்டிய தூரம் என்ன பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சி. இது என்ன கணியம் பிள்ளைகள்? இது காவி கணியம். காவி என்ற 2 எழுத்து இருக்கு. அப்ப பருமன் திசை. ஓகே, தியரியில அதெல்லாம் படிச்சுனாங்க. ஓகே பிள்ளைகள், பருமன் திசை என்ன கணியம்? காவி கணியம். ஓகே தானே? ரைட். அப்ப பாருங்க, மிக கிட்டிய தூரம் என்ன பிள்ளைகள்? என்னது? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்ன பிள்ளைகள்? 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக கிட்டிய தூரம்னு சொல்லலாம். சரியா? இல்லாட்டிக்கு ஒரு பொருளுடைய அமைவில் ஏற்படுற மாற்றம்னு சொல்லலாம். என்னது? ஒரு பொருளின் அமைவில் ஏற்படும் மாற்றம் இடப்பெயர்ச்சி. ஓகே. அதே நேரத்துல ஒரு பொருளுடைய அமைவுல மாற்றத்தை ஏற்படுத்துற புறக்காரணி என்னது? விசை. என்னது? விசை. ஓகே, ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியாது. சரியோ? ஒரு பொருளின் அமைவில் ஏற்படும் மாற்றம் இடப்பெயர்ச்சி. சரியா? ஒரு பொருளின் அமைவுல மாற்றத்தை ஏற்படுத்துற புறக்காரணி என்னது? விசை. ஓகே தானே? ரைட். பாருங்க, இது டேஸ் டேஸ் கொண்டதால் காவிக்கணி வேணும். என்ன டேஸ் டேஸ்? பருமன் திசை. என்ன பண்ணுங்க, படிச்சது தமிழே கேட்டிருக்காங்க. இப்படிதான் கடையில் வரும். பிசிக்ஸ்ல அப்படி கடையிலும் கொஞ்சம் கணக்குலையும் போடலாம். சரியா? அதனால அடிப்படை தியரிகளும் தெரிஞ்சிருக்கணும். பிசிக்ஸ்னா 100% கணக்கு கணிப்பு மட்டும் தான் இருக்க வேண்டிய இல்லை. இப்படி அதுல இருக்க அடிப்படை எண்ணக்கற்களும் கேட்பாங்க. ஓகே தானே? ரைட். ஓகேயா? பருமன் திசை. 4க்கு என்ன பருமன், 5க்கு திசை. மாநிலம் பிரச்சனை கொண்டதால் காவிக்கணியம் எனவும் அழைக்கப்படும். இப்பொருளின் தூர மாற்று வீதம். தூர மாற்று, அது மற்றொன்று தூர மாற்று. மற்ற மாணவர்களும் தூர மாற்று வீதம் மாத்திடுங்க. தூர மாற்று வீதம் என்ன பிள்ளை? தூர மாற்று வீதம் அப்படியே தூரத்தை நேரத்தால பிரிக்கிறோம். அப்ப என்ன பிள்ளை வரும்? கதி. என்ன? தூரத்தை நேரத்தால பிரிச்சா வேற என்னடா? கதி. ஏன்னா சொல்லியிருந்தானே, நேரத்தால பிரிச்சா தூர மாற்றுவதுன்னு சொல்றாங்க. என்ன? ரைட். அப்ப தூர மாற்று வீதம் அல்ல என்ன சொல்லலாம்? ஓரளவு நேரத்தில் சொல்ல தூரம் பண்ணி சொல்லலாம். சரியோ? அழகு என்ன முடியாது? அழகு அழகு மீட்டர் செகண்ட் -1. சரியோ? இடப்பெயர்ச்சி. அடுத்தது இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் என்னடா? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். 6 வேகம். வேகம். ஓகே ரைட். படிச்சதான் இல்லையா? ஓகே, பார்க்கலாம். அடுத்தது வேக மாற்று வீதமா? வேக மாற்று வீதம். வேக வேக மாற்று வீதம் சமன் என்ன பிள்ளையர்? என்ன வேக மாற்று வீதம்? 6 பிள்ளையர். வேக மாற்று வீதம் என்ன? 6 முடுகள். ஏ சமன் வி செய்யுங்கள் டி. 6 முடுகள். ஓகேயா? வேக மாற்று வீதம் என்ன பிள்ளையர்? 6 முடுகளின் அவமளிக்கப்படும். ஓகே ஆட்டும்.
எட்டு ஓகேயா? அடுத்த இப்போதையும் புவியீர்ப்பு விசை காரணமாக ஏற்படும் வேகமாற்று வீதம். ஆ என்னது? புவியீர்ப்பு ஆர்முடுகள் வழங்குதே. சும்மா ஆர்முடுகள் இல்ல, புவியீர்ப்பு ஆர்முடுகள் எனவும் அழைக்கப்படும். இதை நியமப்பெருமானம். நியமப்பெருமானம் எவ்வளவு முடியாது? 10 மீட்டர் செகண்ட் -2. என்ன ஜி? கிராவிட்டி என்ன பாத்தீங்களா அப்படியே? இது என்ன கஷ்டம் இருக்குது? நீங்க படிச்ச தியரி தானே என்ன? 10ஆண்டு படிச்சீங்களா? பேசிக் தியரி இவ்வளவு விஷயங்கள். ஓகேயா? வேகமாற்று வீதம் ஆர்முடுகள். ஓகேயா? அடுத்த பக்கம் வாங்க, 8ஆம் பக்கம். வரைவுக்கு வாங்க. வரைய பாருங்க முடியாது. இந்த வரைய பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வர்றது வேக நேர வரைவு தான் வரும். ஆனா அதுதான் இல்லை என்ன. இதை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? விளையாடுதே. உங்களுக்கு சொன்னா எங்க பிள்ளைங்க இந்த வரைவு வந்த பிள்ளைகள் ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்கள் அடியில வந்து நேரம் தான் வரப்போகுது. இங்க இந்த அச்சலக்கம் நீங்க இங்க என்ன கணியம் இருக்குன்னு பாருங்க. இங்க நேரம். இங்க என்ன கணியம் இருக்கு? இங்க என்ன கணியம் இருக்கு? ஆ இடப்பேச்சு இருக்கு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வேக நேர வரைவுன்றதை ஞாபகம் வரும். சரி, அப்போ தெளிவா இருந்து கொள்ளுங்க. ரைட்? ஓகே. ஏன்னா நீங்கள் வேக நேர வரைவு தான் கேள் செய்வீங்க, எல்லாம் பிழைச்சிட்டு. சரிதானே? ரைட். பொருள் இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம் சென்றுள்ளது? ஆ இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கிய திசையில் எவ்வளவு தூரம்? இயக்கத்தை ஆரம்பிச்சு என்ன புள்ளியல்? இங்க பாருங்க. இங்க இருந்து போனா என்ன புள்ளியல்? இது வந்து சீரான வேகம் என்ன? ரைட்? என்னது? இது சீரான வேகம். இது என்ன புள்ளி? இந்த துண்டு இடப்பெயர்ச்சியில வந்து ஓய்வு. என்னது ஓய்வு? ஆர்வலோட வாதம் வேண்டா, வேக நேரோட வாதம் வேண்டா என்ன? அங்க அங்க மாறவு. அங்க இது வந்து ஆர்வலா இருக்கும். இது இங்க என்னது? இங்க சீரான வேகம். சீராவி. ஓகே தானே? சீராவி சீரான வேகமா? ரைட். சீராவின் நிலையுற எக்ஸாம்பிள் சீரான வேகம் எழுதுங்க. அப்போ இயக்கத்தை ஆரம்பித்து இயங்கி செய்ய எவ்வளவு தூரம் உண்டா? இங்க இருந்து இங்க மட்டும் முடியல. எவ்வளவு? 20 மீட்டர். மலாவலிக்கு 20 மீட்டர். ஏன் இங்க பாருங்க முடியல. 5 செகண்டுக்கு என்ன செய்யுது பண்ண அப்படி இந்த வரைய பாருங்க. 5 செகண்டுக்கு வந்து என்ன செய்யுது? 20 மீட்டர் தூரம் போயிட்டு 5 10 செகண்ட். சரியா? 5 10 கிட்டத்தட்ட 5 செகண்ட் செய்யுது. ஓயில இருந்து திருப்பி எதிர் திசை. இது வந்து எதிர் திசை முடியாது. ஒரு அவனோட ஒன்று எடுக்கல தானே? எதிர் திசையில திருப்பி என்னது? 2 செகண்ட் வந்து ஆரம்பிச்சதுக்கே வருது. விளங்குதா? அது பூஜ்ஜியத்துக்கு வருது முடியாது. சரியோ? ரைட். அத்தூரத்தை சென்று எடுத்த நேரம் என்ன அப்படியே கேள்வி பாருங்க. 5 செகண்ட். 5 செகண்ட் இப்படியும் போடலாம். அடிக்கு 5 செகண்ட் எழுதலாம். சரியோ? அல்ல 5 எத்தனை போடலாம். அப்படியே சிசின்னு போடலாம். பிரச்சனை. அடுத்தது அந்நேரத்தில் பொருளின் வேகத்தை சமன்பாட்டை மூலம் காண்க. சமன்பாட்டை மூலம் காணட்டா முடியாது. மூன்றாவது அந்நேரத்து 5 செகண்ட் சமன்பாடு உண்டா தெரிய முடியாது. V=SOT. இடப்பெயர்ச்சி எவ்வளவு முடியாது? 20. T எவ்வளவு? 5. எவ்வளவு முடியாது? காணும். அந்நேரத்தில் பொழியும் போது அடே
படத்தை பார்த்து பதில் சொல்ற வேலை நான் இங்க. அதுக்கு படத்துல குடிக்க கனியங்க என்னன்னு தெளிவா தெரிஞ்சா சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். ஓகேயா? ஓகேயா? 5 பக்கம் 10 வரை உள்ள சக்கரங்களில் பொருளின் இயக்கம் பற்றி ஞாபகம் வரலாம். என்ன நாளாவது வழி? எவ்வளவு புள்ளி பிரிட்ஜா? 5 பிரிட்ஜா? ஆ 5 20 தானே? ரைட். 5 20. ஓகே. 5 20. 5 20. நான் அப்படிதான் சொல்லுவேன். கொஞ்சம் தெளிவா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணுமா? ரைட். அடுத்தது 4வது வழி வாருங்க உள்ளே. 5 பக்கம் 10 வரை உள்ள சக்கரங்களில் பொருளின் இயக்கம் பற்றியா? இந்த 5 பக்கம் 10 என்னடா? ஓய்வு. இந்த போட்டுங்களா? ஓய்வு. ஓய்வு என்ன? இப்ப என்னடா? இப்ப இப்ப நான் இப்ப நடந்து வர முடிஞ்சு பாருங்க. அப்படியே பாருங்க. இப்ப நான் நடந்து வாரேன். அப்ப என்ன? அங்க நின்றனா இப்ப இங்க வந்துட்டேன். தூரம் வருது. வந்துட்டு இப்படியே நிக்கிறேன் அசையாம. அந்த இடத்துல நிக்கிறேன். சரியோ? நான் அசையாம நிக்கிறேன்றக்காக நேரம் ஓடாம இருக்குமே. என்ன? நேரம் ஓடாம இருக்குமோ? நேரம் ஓட்டி தான் இருக்கும். விளங்குதோ? சரிதானே? விளங்குதான் பிள்ளைகள். அப்ப நான் அசையன்று சொல்றதுக்காக இருக்க ஓடியால நேரம் ஓடாம இருக்காதானே? ஓடிட்டு தானே இருக்கும். அதான வாய்ப்பு. இப்ப என்ன செய்யுது? 20 மீட்டர் தூரத்துல வந்துட்டு அப்படியே நிக்குது. போன அந்த அந்த பொருளோ ஆனவோ ஆளோ நிக்கிறார். நேரம் ஓடிட்டு இருக்குது. புற திருப்பி எது சரியுங்க. நான் வந்து நிக்கிறேன். நின்னுட்டேன். 5 செகண்ட் நிக்கிறேன். எவ்வளவு நேரம்? திருப்பி போய் இடத்துக்கே போறேன். விளங்குது? இதான் நடக்குது இந்த விஷயம். விளங்குதா? இதானே இந்த இயக்கம் தான். நான் இங்க இருந்து இங்க போறேன். வந்துட்டேன். 20 மீட்டர் தூரம் வந்துட்டேன். 5 செகண்ட் ஓய்வுல நிக்கிறேன். அப்படியே ஓய்வு. சரிதானே? இப்ப திருப்பி என்ன செய்யணும்? எடுத்து செய்யணும். நடந்து போறேன். பல எடுத்து போறேன். விளங்குதா? இதான் வருது. ஓகே. ரைட். பொருளின் மொத்த இடப்பெயர்ச்சி செய்யாது. ஆ என்ன மொத்த இடப்பெயர்ச்சி? மொத்த இடப்பெயர்ச்சி அப்படியே ஒரு கடி. 10 வரையுள்ள சக்கங்களில் பொருளின் இயக்கம் பற்றி யாது கொள்ளலாம். 10 என்ன பிள்ளையர்? இயக்கம் என்ன பிள்ளையர் சொல்லலாம்? அதாவது இயக்கம் என்ன பிள்ளையர்? எதிர் திசையில் நடந்துள்ளது. என்ன இயக்கம் வந்து என்னது? எதிர் திசையில் நடைபெற்றுள்ளது. சொல்லிக்கொள்ளுங்க. இயக்கம் எதிர் திசையில் நடைபெற்றுள்ளது. அறிஞ்சுவாங்களே. முதல்ல 5 செகண்ட்ல ஒரு திசையில இயங்கி பிறகு அங்கால என்ன பிள்ளையர்? இன்னொரு 5 செகண்ட்ல வந்து என்னது? ஓய்வுல நின்று திருப்பி அடுத்த 2 செகண்ட் எதிர் திசையில இயங்கி இருக்கு. இயக்கம் நடந்திருக்கு. சரியா? இயக்கமானது எதிர் திசையில் நடைபெற்றுள்ளது. அப்படி ஒரு நல்லடிக்கு பொருள் என்ன சொல்லிக்கலாம்? பொருளானது ஆரம்பித்த இடத்துக்கே ஆரம்பித்த இடத்தை வந்து அடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரியோ? அப்படியே ஓகே. வந்துட்டு நான் பூச்சதுக்கு ஓகே. பொருளானது ஆரம்பித்த இடத்தை அடைந்துள்ளது. அப்படியே ஆரம்பத்தானத்தை அடைந்துள்ளது. அப்படி இருக்குங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். பொருளானது ஆரம்பத்தானத்தை அடைந்துள்ளது. இந்த எதிர் திசைன்றதும் வேற ஒன்றும் முடியல. எதிர் திசையில் இயங்கி ஆரம்பத்தா அப்படி இருக்கும். எதிர் திசையில் இயங்கி மொதல் விஷயம் ஆரம்பத்தானத்தை அடைந்துள்ளது. சரிதானே? 2 செகண்ட் வர எதிர் திசை இயங்குது. சும்மா எதிர் திசை இயங்கி உள்ளதாண்டா அது எவ்வளவு எங்க நின்று முடிவில் தானே விளங்குது. அப்ப எதிர் திசையில இயங்கி ஆரம்பத்தானத்தை அடைந்துள்ளது. ஓகே.
பொருளின் மொத்த உடற்பயிற்சி ஆறாவது எவ்வளவு மொத்த உடற்பயிற்சி ஆ 40. நீ பாருங்க உடைய மொத்த உடற்பயிற்சி ஒரு திசையில பார்த்தீங்க என்றால் என்னது +20 பிளஸ் ஓகே திருப்பி எது திசையில அப்படி ஆ -20 ஓகே கொடுங்க சரியா பிள்ளைகள் பாருங்க இங்க 0 தெரிஞ்ச போகுதானே இது +20 இப்போ திருப்பி எது திசையில வருதுல்ல -20 ஓகே +20 -20 கூட்டினா எவ்வளவு 40 40 40. என்னடா 0 என்ன என்ன மேட்ச் சொல்லுவீங்க ப்ளஸ் இன்னும் மைனஸ் இல்லோடா சரி ஓகே +20 இருக்கு ஓகே இந்த வழியால பிளஸ் இருக்குது உள்ள மைனஸ் இருக்கு +4 மைனஸ் வைக்கினா -20 அப்ப 20 போனா எவ்வளவு புள்ளிகள் 20 பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா வேணாம் நீங்கள் நான் போட எக்ஸாம் கோல்லையும் போயிட்டு பட்டத்தை போட்டு ஸ்மைலி ஸ்டிக்கர் அடிச்சுட்டு தான் வருவீங்க பூஜ்ஜியமா ஓகேயோ ஓகே சரி கவனமுடியல் இந்த இடத்த கவனிக்கணும் என்னது தர்றாண்டு ஓகேயா இதை மாத்தி விடுவேன் அடுத்த அடி வாங்க அதே வேலையை தான் முடியாது கொஞ்சம் பெருமானங்களும் மாத்திருக்கு அச்சுல பாருங்க பாத்தீங்களோ நான் படத்தை மாத்தல அதுலயே தரவுல மாத்திருக்கேன் எத்தனை வழி 3வது ஒரு குறித்த ஒளியின் வேகம் நேரத்துக்கு ஏற்ப மாறிய விதம் விரைவில் தேவைப்பட்டுள்ளது ஓகே அதை பாருங்க இவ்வியக்கத்தின் போது பொருளடைந்த உச்ச வேகம் ஆ உச்ச வேகம் என்ன பாருங்க முடியாது இதான் முடியாது என்னது உச்சவம் இங்கதான் உச்சவம் இது என்ன விளையல் இதுதான் மாறாவி இது -A விளையல் அமர் முடுகள் இது +A ஆர் முடுகள் ஓகே தானே ரைட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மறுபடியும் ரைட் அடுத்த விகித போது பொருளடைந்த உச்சவம் உச்சவம் எவ்வளவு விளையல் முதலாவது வழி 3வது வழியா இது 3வது வழி முதலாவது விட வந்து 40 இப்போ 40 சும்மா ஓடக்கூடாது வழங்க 40 வெங்காயமே அளவு முக்கியம் ரைட் 40 ஃபுல்லாக போட்டுருவாங்க மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் செகண்ட் மைனஸ் அளவு கொஞ்சம் மீட்டர் செகண்ட் -1 இதான் முடியல் எழுதணும் இது எப்படி எழுதுறா மீட்டர் -1 செகண்ட் போடுறது ரைட் மீட்டர் செகண்ட் -1 இப்படி போடுறது மீட்டர் செகண்ட் -1 இப்படி வந்து இது கூட பாருன்னு வந்து என்னங்க சொல்றது ரைட்டோ அல்லது சில பேர் மீட்டர் இங்கே இருக்கும் செகண்ட் இங்கே -1 இப்படி இருக்கும் இந்த இடவெளி எல்லாம் இருக்கக்கூடாது இல்லைங்க அப்படி சரியா அழகு எழுது சரியா கொஞ்சம் சின்ன வழி இருக்கலாம் இல்லாட்டிக்கும் கொஞ்சம் கிட்ட தான் நல்ல இது விட போல வாங்குறது மீட்டர் -1 சரியோ கவனமா சில பேர் என்ன செய்வாங்க மீட்டர் செகண்ட் போட்டு போறேன் ஏய் சும்மா செகண்ட் போட்டிருந்தீங்கன்னா இது +1 அர்த்தம்
விளங்குது சும்மா விட்டா. ஓகே. என்ன நித்திரையாவதா? ரைட். கவனமா. சிம்பிள் பிள்ளை இந்த வரையலாம் நிச்சயம் உங்களால முடியுமா? சின்ன விஷயங்கள். ஆனா எங்க கூட ஒரு ரெண்டாயிரத்தி அச்சு இந்த இடத்துல கவனிச்சு கொள்ளுங்க. முதல் செய்த இடப்பயிற்சி. இப்ப செய்யறது வேறு நேர வரைவு. ஆனா பாரு படத்தை நான் மாத்தேன் தரதான் பார்த்துருக்கோம். விளங்குதா? ரைட். முதல் 4 சக்கரில் பொருளின் ஆறு முடியாது. முதல் 4 சக்கர ஆறு விடுவேன் என்ன முடியாது. A7 B டி தான்டா. முதல் 4 சக்கர ஆறு விடலாம். அது தரவிடு. ரைட். யூ ஆரம்பம் 0. வி இறுதி 40. ஓகேயா? T7 4. கேள்வி வந்து வி எவ்வளவு? 40. 0 கீழ் 4. ஆ 40 0 40. 40 4 பிரிச்சா எவ்வளவு? ஓகே. தரோடதாச்சு போயிடாச்சு. படத்தை பார்த்து காசு சொல்றான். ரைட். தேடி படிச்சிருந்தீங்கன்னா டக் டக்குன்னு சும்மா இன்னி கொண்டு போ. படிச்ச விஷயத்துக்கு அப்படியே கேள்வியில் வருது. சரியோ? ஸோ தேதியை தக படிச்சுட்டு செய்யுங்க. அப்படியே கொஞ்சம் வகுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்களா போயிட்டு இடையில. சரியோ? இனியெல்லாம் ஒழுங்கா நடக்குமா? ஓகே தானே? இல்லை எக்ஸாமும் எல்லாம் நடக்குது. சில இடங்களுக்கு சயின்ஸ் முடிஞ்சிருக்கும், சில இடங்களுக்கு தான் சயின்ஸ். எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்களோ படிச்ச வரைக்கும் தெளிவாக படிச்சு போய் செய்யுங்க பிள்ளைகள். சரியோ? விளங்குதோ? படிக்காத வச்சு யோசிச்சு கொண்டு கூடாது. தெரிஞ்ச போய் எக்ஸாம் செய்யணும். அது முதல் சரியாண்டு பேர். ஓகே. ரைட். எவ்வளோ பிள்ளைகள்? 40 படிச்சா எவ்வளோ பிள்ளைகள்? 40 நாள் எவ்வளவு? 4 4. நான் 15. 15 40. 10 வருதா? 40 என்ன? 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட். அடுத்த 600 நீ எங்கேயும் தூரஞ்சாது. ரைட்டு. அவன் விளையாட்ட பாத்தீங்களா? எல்லாம் தந்தைய விட்டுருக்கான். அரை தர அடி எவ்வளோ புள்ளியர்? இதுதானே உங்களுக்கு அடைக்கிற பரப்பளவு தரும் புள்ளியர் எங்களுக்கு. ஆ தூரத்தை தரும். என்ன வேறு நேர வரைவிலடா? கவனிங்க. வேறு நேர வரைவில் அடைக்கிற பரப்பளவு என்ன தரும்? ஆ ஆ இடப்பெயர்ச்சி தரும். அதாவது தூரத்தை தரும். அதே இடப்பெயர்ச்சி நேர வரைவில் படித்திறனது தரும். வேகத்தை தரும். இந்த வரைவு மாறி விளங்காடா? அடே இடப்பெயர்ச்சி நேர வரைவு வேகத்தை தருது. வேக நேர வரைவு இடப்பெயர்ச்சி தருது. அவ்வளவுதான். ரைட். பாருங்க அரை அடி மற்ற செஞ்சுக்கோங்க. என்ன அடி எவ்வளோ? 4. செங்குத்தி 40. ஓகே. ரைட். ஜூட்டிங் என்றால் அரை 2 4 2 தர 40 எவ்வளோ முடியாது? 110. ஆ 110. ஓ ஓமா. எத்தனை பேர் நித்திர விடுறீங்களோ தெரியலடா. ஓகே. எப்போ நித்திர விடுறீங்க எக்ஸாம் வாங்கிட்டு? அட எக்ஸாம் டைம்ல நீங்க படிக்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளும் படிச்சா பிரச்சனை இல்லடா. எக்ஸாம் கிட்ட தான் படிக்கிறது. சில பேர் அதை விடுங்க. ஓகே தானே? ஓகேயா? வருதா? 80 மீட்டர் வருதா அப்படியே? ஆ அடுத்த பொருள் மாறாவதுடன் எத்தனை சக்கரங்களும் எங்களுது மாறாவ இதெல்லாம் மாறாவும் எத்தனை செகண்ட்? 4 இந்த 8 கூட ஓடா. 4 தானே? ஆ 4 செகண்ட்கள். 4 செகண்ட். அது 4 செகண்ட். பொருள் மாவத்துடன் இங்கே தூரம் ஜாது. என்ன புள்ளியது? இதான செவ்வகம் அப்படி எழுது. நீளந்தராகலம் என்ன புள்ளியது? நீளந்தராகலம் 4 தர 40. நாங்க எத்தனை புள்ளியர்? 20. 16. 160 மீட்டர். 4 தொடக்கம் 8 செகண்ட் வரை பொருளின் ஆரம்புகள். 4 தொடக்கம் 8 செகண்ட். அந்த கேள்வி மாத்தணும். 4 தொடக்கம் 8 செகண்ட் ஆகணும் கேட்டா வரும்.
இல்லை ஆறாவது களி 4 தொடக்கம் 8 செகண்ட் இருக்குல்ல, அதை மாத்தி 8 தொடக்கம் 10 செகண்ட் மாத்துங்க. இது என்னது? ஆறாவது களியா? 8 தொடக்கம் 10 மாத்துங்க. டேய் 4 தொடக்கம் 8 வராது, 6 வேற 4 தொடக்கம் அது மாறாவும் இல்லை. களி அதை விளைச்சிட்டு டைப்பிங்க. ரைட், அதை மாத்திடுங்க. 8 தொடக்கம் 10 அவன் வேண்டா அமௌண்ட் வரும் என்ன. 8 தொடக்கம் 2 பாத்தீங்கன்னா A7 பி செய்யுங்கள் டி நேரே போறேன். இறுதி போகல பிள்ளைகள் 0 ஆரம்பம் 40 அதுங்க டி வந்து 2. 8 தொடக்கம் 10 ரைட். அப்போ 40 × 2 பிரிச்சு விட்டீங்களா? 20 மீட்டர் செகண்ட் -2 வரும். ஏ மைனஸ் ஏன்னு போட்டால் +20 மீட்டர் செகண்ட் -2. கேள்வி 6வது கேள்வி. ஓகேயா? அடுத்த இறுதி 2 செகண்ட் பொருளின் இயங்கம் பற்றி யாவது கொள்ளலாம். இறுதி 2 என்ன பொருள் ஓய்வுக்கு வந்துள்ளது. என்ன பொருள் இறுதி 2 செகண்டில் ஓய்வடைந்துள்ளது. இறுதி 2 செகண்டில் பொருளானது அமர்முடுதலுக்கு உட்படுகின்றது. எழுதுங்க, சேர்த்து எழுதும். இறுதி 2 செகண்ட் தான் கேட்டிருக்காங்க. பொருளானது அமர்முடுதலுக்கு உட்பட்டு ஓய்வடைகிறது. அப்படி எழுதுங்க. பொருளானது அமர்முடுதலுக்கு உட்பட்டு, அல்லாடி வேகம் குறைவடைந்து ஓய்வடைந்தாலும் ஓகே, 2 ஒன்று தான்டா. அமர்முடுதல் வேகம் குறைதல் 2 ஒன்று தானே. அடே வேகம் அதிகரிச்சா ஆறுமுடுகள்டா, வேகம் குறைஞ்சா அமர்முடுகள். அப்ப இறுதி 2 செகண்ட் பொருளானது அமர்வுடலுக்கு உட்பட்டு ஓய்வடைகிறது. ஓய்வடைகிறது. ஓகேயா? ஓகே பிள்ளைகள், இப்படிதான் முடியல் 2ஆம் பாடத்துல இப்படி செகண்ட் மார்க்களில் வரும். தெளிவா இருந்து கொடுங்க. 2 வரைவு தான் அதுல மெயினா இருக்குது. ஓகே தானே? அப்ப இதுல கவனிச்சீங்கன்னா சரி, அது வேக நேர வரைவா அல்ல இடப்பயிற்சி நேர வரைவா? வேக நேர வரைவு என்றால் ஆறுமுடுகள் மாறாவகம் அமர்முடுகள். ஓகே, அதை வச்சு அடைக்கப்படவு எனது திருமங்களுக்கு இடப்பயிற்சி தரும். தனித்தனியும் காண தெரியும், மொத்தம் வச்சு தான் சரி பெறப்படவு. ஓகேனே? சரி, படிச்சிருங்க அப்படியே தெளிவா பார்த்து வச்சீங்கன்னா சரி. இவ்வளவு தான் முடியும். இதை வச்சுதான் கழிவு வரும். என்னடா பெருமாள் மாறப்போகுது. வேணாத படம் கொஞ்சம் முன்ன வேணா மாறலாம். கவனமா இந்த படத்தை மறந்துடாது. இந்த படம் சரி, எந்த படத்தை தந்தாலும் நீ அவதானிக்க மாட்டது படத்தை தாண்டி இங்க என்ன கணியம் வருது. ஓகே தானே? சரி அப்படி பாருங்க, முதலாவது செய்தோம் இடப்பயிற்சி செய்தனாங்க. இப்ப வேறு செய்தனாங்க. 2க்கும் படம் ஒன்று தாடா. படத்தை நான் மாத்தினானோ அப்படியே பாருங்க, படம் மாத்தினாடா இல்ல, ஆனா அதை கணியத்தை மாத்தி தான் செய்யறான். விளங்குதோ? ரைட். ஓகே, அப்படி மேல வாங்க, கொஞ்சம் எம்சி கோழின்னு பார்ப்போம். எம்சி கோழின்னு பார்ப்போம். ஓகே, படம் தான் முடியாது, படிச்ச விஷயத்தெல்லாம் அப்படியே வருது. அப்ப யோசிக்க தேவையில்ல. உங்களோட பயிற்சி புத்தக பயிற்சியில கொஞ்சம் செஞ்சு பாருங்கோ. இந்த டியூட்ல கொஞ்சம் செஞ்சு பாருங்கோ. போய் டைம் பேப்பரை பாருங்கோ. செய்த மாதிரியே வரும், அதே ஐடியாக்களை வரும். ரைட், முதலாளி இதுல எத்தனாம் பக்கம்? 6ஆம் பக்கம். என்னுடைய முதலாளி ஏல இருந்து பி. ஏல இருந்து பிக்கு போறாராம். எவ்வளவு? 200 மீட்டர். 100 மீட்டர்.
இப்படி கொப்பியில் அப்படிதான் இப்படி வடக்கு திசை. வடக்கு. ம். அண்ணா இது என்னது? கிழக்கு. அப்ப ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு போறாரு தானே? ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளி தான்டா. என்ன அப்ப எங்க போறார்? கிழக்கு பக்கம் போறார். ரைட், அப்ப கிழக்காக எத்தனை மீட்டர் போறார் பாப்போம். இங்க அப்படியே காணும். ரைட். 200, 100, 300. சரிதான் பிள்ளைகள். வடக்கு இங்க கிழக்குடா. ஏல இருந்து பிக்கு போனாடா. இங்க கிழக்கு பக்கம் தான்டா. டேய் இப்படி பாத்தீங்க வேற எல்லா பக்கமும் கறி பாக்குறது. இது கிழக்கு தானே? கீ. இது வடக்கு. ஓகே, அப்ப இங்க கிழக்கு பக்கம் தானே போகுது. ஓகே தானே? ரைட். அப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கிறார் கேட்டது என்ன பிள்ளைகள்? மாவு இடப்பயிற்சி தருவது. தூரம் எவ்வளவு, இடப்பயிற்சி எவ்வளவு நான் கேட்கிறேன். குழம்பு தூரம். அடுத்த இடப்பயிற்சி தூரம்டா பிள்ளைகள். இது 100டா. இது 100டா. இது 100. ஓகே. 100, 200, 300, 400 மீட்டர். பக்கத்தில் நோட் பண்ணி வை. தூரம்டா 100, 400 மீட்டர். இடப்பயிற்சினா என்ன பிள்ளைகள்? தூரம்டா சொல்ற என்ன நீளம்டா? இடப்பயிற்சினா ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட நீளம். அப்போ எவ்வளவு? எவ்வளவு பிள்ளைகள் பாருங்க. எவ்வளவு? இது 200டா. இதுவும் 200 மீட்டர். 200 மீட்டர். இதுக்கா கிழக்கா 200 மீட்டர்? ரெண்டாவது விடை. ஓகே. ஓ. ம். ஏய், இது கற்பனையான செஞ்சிருக்கேன். இது தூரம் இல்ல. இது இடப்பயிற்சி குறிச்சிருக்கு. இப்போ இங்க ஏல இருந்து இப்படித்தான் போகுது. இப்படித்தான் போகுதுடா. கவனமா ஒழிச்சு காட்டின பிள்ளையா போகுது. இப்படி போய் இப்படி போய் இப்படி வருது. இங்க இவங்க கற்பனை எங்க விட்டு முடியாது. சரியா? இப்போ கூட்டல 100, 200, 300, 400, 200, 600. என்ன சுத்தி கொண்டு இருக்குதோ? ஆ? கவனம். இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது வழி. பின்னவற்றில் காவிக்கணியை சோடியது. ஆ, இது தியரிகள் தான். வேகம் என்ன பிள்ளைகள்? காவிக்கணியம். அதே குறிச்சு கொள்ளுங்க பக்கத்துலயே. அந்த விடைக்கு பதிலே என்ன போடுங்க. வேகம் என்ன? காவணி என்ன? காவனா போடு. ஆறுமுக அணியம். காவிக்கணியம். ஏன் வேகம் மாற்றி வருதுல்ல? காவிக்கணியம். அடுத்தையும் பார்ப்போம். ரெண்டாவது வேகம் காவி. ரெண்டாவது பக்கத்துல காவனா போடு. தூரம் எண்ணி. ஏனா போடு. ஏனா. அப்ப ரெண்டாவதுல தூரம் இருக்குல்ல, வராது. மூணாவது பாருங்க. தூரம் என்ன? ஏனா எண்ணி. இடப்பெயர்ச்சி காவி. நாலாவது ஆறுமுக காவி. கதி எண்ணி. விளங்குதோ? மற்றோட எப்படி விளங்குதா? ஒரு விட சரியா நட, மற்றது எப்படி பார்க்கணும். தனியா சரியா விட பார்த்துட்டு போக கூடாது. விளங்குதா பிள்ளை? இப்ப விளைக்கொள்ளுங்க. செயலுக்கு வந்தாலும் அப்படித்தான். ஒரு விட பிள்ளைன்னா மிச்ச விட ஏன் பிள்ளைன்னு பார்க்கோண்டா. விளங்குதா? ஒரு விட சரியானடா, மிச்ச விட ஏன் பிள்ளை. டேய் மிச்ச விட பிள்ளையா இருக்க தான் அவர் சரியா விட எடுக்கிறோம். அப்போ சார் ஒரு விட சரியா இருக்க தான் மிச்ச விட பிள்ளைன்னு தட்டுறோம். விளங்குதா? ரெண்டு ஒன்று தான்டா. ஆனா எங்களுக்கு விளக்கம் வந்து கூட வரும். ஒரு விடையே ஒரு சரியான விட பாத்தீங்கன்னா விட பார்த்துட்டு போயிருவீங்க. ஆனா அதுல பிள்ளையான விடையா வருதுலோ, அதான் அடுத்த இதுல கேள்வியா வந்து நிக்கும். விளங்குதோ? வேலை பார்த்தியா? எண்ணியும் பார்த்தாச்சு, காயும் பார்த்தாச்சு. இதில் கேட்டாலி காய் கணியும் சொல்லி நாளை மாறி கேட்கலாம். எண்ணி கணியும் சொல்லி கேட்கலாம். அப்போ ரெண்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்த மூணாவளி. மூணாவது ஏயிலிருந்து பி 200 மீட்டர். 150 மீட்டர். சி. ஏயிலிருந்து பியினூடாக ஏயிலிருந்து பியினூடாக சிஏ அடைந்த மாணவன் மீண்டும் பிஏ அடைந்தான். ஏலிருந்து பிக்கு வந்து பியிலிருந்து சிக்கு வந்து, சரியா? சிக்கு வந்து மீண்டும் பிஏ அடைகிறான். இங்க வந்து நிற்கிறான். கொஞ்சம் நேரம் முடியாது. இங்க 200, இங்க 150. மொத்தம் எவ்வளவு தூரம்? 350. சிக்கு வர. சீல திரும்பி வீக்கு போறான். வரும் அவ்வளவு 150. ரைட். அப்ப தூரம், அப்ப தூரம் அவ்வளவு தூரம். தூரம் எவ்வளவு கவனிங்க. 200, 150. அட ஏபிசி. ஏல இருந்து பிக்கு வந்து பில இருந்து சிக்கு வரான். மொத்தம் எவ்வளவு? 200, 150, 350. திரும்பி சீல இருந்து என்ன செய்யறான்? திருப்பி பிக்கு போகிறான். சரியா? சீல இருந்து பிக்கு போறான். சரியா? தனியாக விடுறான். சீல இருந்து
பிக்கு போறான். ரிட்டர்ன் ரிட்டர்ன். சரியா போய் 150 மீட்டர். அப்ப தூரம் 150 ஆ 500 மீட்டர். இடப்பெயர்ச்சி பாபு. இடப்பெயர்ச்சி பிள்ளைகள் என்ன யாருங்க 200 150. இடப்பெயர்ச்சி எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி இருக்கு என்ன ரைட். ஒரு இடப்பெயர்ச்சி காண்றதுக்கு ம் ரைட். இடப்பெயர்ச்சி ஆன பிறகு பைசா செய்யலாம் போட தேவையில்லை விளங்குதா. ஏன் யாருங்க ஏல இருந்து பிக்கு போய் பில சிக்கு போய் திருப்பி சில இருந்து எங்க வந்து நிக்கிறான் பில நிக்கிறான் பிள்ளைகள் பீலா நிக்கிறான் பாருங்க. ஃபைனலா வந்து அந்த போனவர் பீலா நிக்கிறார். பீலா நிக்கிறார் விளங்குது. இப்பதான் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி என்ன என்ன முடியாது. இது 150 இல்ல. சரி உண்மையா இடப்பெயர்ச்சி பார்த்தா சீலன் இருந்தா நாங்கள் என்ன செய்வோம் இப்படி போட்டு செங்கோம கொஞ்சம் வச்சு காணுவோம். சரியோ அது இருக்கட்டும் பாவம் எனக்கு ரைட்டா போல முடியாது. 200 மீட்டர். பாருங்க வந்து கேளியில பிள்ளைகள் இந்த கேளியில எம்சிக்குள்ள முறையே என்ற ஒரு வசனம் பாவிப்பாங்க. வேலையும் இருக்கு பிள்ளை ஒழுங்கு உடைய காணிச்சுக்கணும். முறையண்டா என்ன உண்டா அவன் என்ன ஒழுங்குல கேட்கிறானோ அந்த ஒழுங்குல இருக்கணும். என்ன ஒழுங்குல கேட்டிருக்கிறான் தூரம் விட பிரச்சனை இருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான் தூரம் கம விட பிரச்சனை இருக்கான். தூரம் எவ்வளவு 500 கம 200. இது மாத்தி கொடுக்காதாடா 200 கம 500. அவன் கேட்டது எப்படி இது சரி இது பிள்ளை தர ஒன்றுதான் மாறி இருந்தாலும் ஒன்றானே பாருங்க 500 கம 200 வரும். 500 கம 200 வரும். சரியா இருக்கா மூன்றாவது விட ஓகே. 100 மீட்டர் தூரத்தை அடுத்த 4வது வழி 100 மீட்டர் தூரத்தை கடப்பது ஒரு மாணவனுக்கு 20 செகண்ட் எடுக்குதாம். இம்மான் கதி ஆ கதி சவன என்ன புள்ளிய தூரத்துங்கள் நேரம். அப்ப தூரம் எவ்வளவு 100 அதுங்கள் நேரம் எவ்வளவு 20 பிரிச்சு விட்டீங்கண்டா ஆ 25 10 தானே 25 10 இல்லையா 5 மீட்டர் செகண்ட் -1 இருக்குதா. அதை பாத்தீங்களோ இங்க வந்து விடையா வரையில புள்ளியல் 100 × 20 100 × 20 100 × 20 ஓகே மீட்டர் செகண்ட் -1 சுருக்கவே இல்லை நிலவோட புவியீர்ப்பு ஆர்வலின் சர்வதேச அலகு சரியா காட்டப்பட்டிருப்பதா. புவியீர்ப்பு ஆர்வல் என்ன புள்ளியல் சிமோல் என்ன புள்ளியல் மீட்டர் செகண்ட் -2 ரெண்டுமே சிமோல் தான். முதலாவது கேபிட்டல் வந்திருக்கேன் எஸ் கேபிட்டல் போல. ரெண்டாவது சரி மூன்றாவதுல எம் கேபிட்டல் போல மார்க் பண்ணுங்க. அதுக்கு கோல் பண்ணுங்க எப்படி. மூன்றாவது கேபிட்டல் எம் வந்து கேபிட்டல். நாலாவதுல எஸ் வந்து கேபிட்டல். அடுத்தது ஒரு நேர்கோட்டு பாதையின் வழியே இயங்கிக் கொண்டிருக்கும் வாகனத்தின் வேகம் நேரத்துடன் மாறுபடும் விதம் தந்திருக்கான். ஓகே வேகம் தந்திருக்கு ரைட். இது என்ன பிள்ளையார் இது பி. வாகனம் மாறுவதுடன் இயங்கிட்ட சரி பாருங்க பிள்ளையார் சரியோ பாருங்க வேகம் வந்து பாருங்க பிள்ளையார் 3 சரியோ அடுத்த 6 9 தந்திருக்காங்க. பாருங்கோ 0 3 6 9 12. அப்ப வேகம் அப்படி பிள்ளை இருக்கு சீராக அதிகரிச்சு என்ன கொஞ்சம் வேற 0 முதலாவதுல 3 ரெண்டாவது 2 செகண்ட்ல 6 செகண்ட் -1 3 9 4 6 3 6 9 12 3 மடங்குதாடா. அப்ப சீரா தானே செய்யுது வேகம் அதிகரிச்சுக்கு. வானம் மாறா ஓத்துணை இயங்குன்றது வானம் 3 மீட்டர் செகண்ட் -2 என மாறுபடுவதை இயங்குன்றது வானம் 3 மீட்டர் செகண்ட் -2 என மாறுபடுவதை இயங்குன்றது வானம் 3 செகண்ட்களை உச்சவத்தை அடைகின்றது. என்ன முடியாது 3 மீட்டர் செகண்ட் -2 மாறுபடுவது என்ன செய்து புள்ளியல் இயங்குகின்றது. ஏன் வேகம் அதிகரிக்கல சீராக வேகம் அதிகரிக்கல 3 3 என்ன செய்யுது அதிகரிச்சு கொண்டு போகுது. வேகம் அதிகரிக்கண்டா என்னடா அது ஆறுமுடுகல்லானே வழங்குது. இங்க வேகம் அதிகரிக்க சொல்லல வேகம் அதிகரிக்கிற பிள்ளைக்கு தெரியாம என்னது ஆறுமுடுகள். அடே வேகம் அதிகரிக்க சொன்னாலும் ஒன்றுதான்டா அது ஆறுமுடுன்னு சொன்னாலும் ஒன்றுதான்டா.
எத்தனாவது இருக்கு? மூணு மூண்டா அதிரிச்சு கொண்டு போகுது. ஓகேயா? ரைட். அப்ப எது விடையல்? வானம் மூன்று மின்சக மைனஸ் வேணும் ஆறு முறை என்கின்றது. ரெண்டாவது விடையா? இரண்டாவது விடை. அடுத்த ஏழாவளி. ஆ எஸ் எம் இடப்பெச்சு இருக்கு. இடப்பெச்சு வேற வந்திருக்கு ஏழாவளி. பொலின் வேகம் பற்றி வேகம் என்ன விடையல்? இந்த இடப்பெச்சு எவ்வளவு விடையல்? 20. அப்ப 20. வி சமன் எஸ் ஓவர் டி புள்ளியல். அப்ப எஸ் வந்து 20, டி வந்து 5 புள்ளியல். சரியோ? பிரிஞ்சு விட்டார். 4 மீட்டர்/செகண்ட் மைனஸ் 1. விடை இருக்குதா? முதலாவது விடை. முதலாவது விடை. ஏழாவது விடைக்கா? ஓகேயா? அடுத்த எட்டாவது கேள்வி. குறித்த ஒரு சீரான வேகத்துடன் 10 செகண்ட்கள் இயங்கி விடி கிராஃப் பிளேயர். குறித்த ஒரு சீரான வேகம் அப்படியே மாறா வேகம் 10 செகண்ட் இயங்குது. அப்ப எப்படி வரும்? நம்மளே மர வேகம் நாங்கள் போடுவோம். 5 செகண்ட்களில் ஓய்வுக்கு வருவதை காட்டும் வேகம். 10 செகண்ட் இயங்குதா முடியும். அப்போ உடம்பு பிளேயர் 10 செகண்ட் 5 செகண்ட் ஓய்வுக்கு வருது. இருக்குதா? ஓ 10 10 5 நஞ்சடா 15. ஓகே. என்ன பாருங்க, குறித்த ஒரு வேகத்துல சரி சீரான இயங்கி ஏதோ ஒரு எக்ஸ் ஒன்று வேகும். எக்ஸோ வையோ செட்டுன்னு ஒரு வேகம் கொண்டு வைப்போம். வச்சா ஏதோ ஒரு வேணும் வச்சாடா. சரியோ? 10 செகண்ட் இயங்குது. அப்ப என்னடா மாறாவும் தானடா சீரான வேகம். சரியோ? ஃப்ரெண்ட்ஸ் இது இறுதி 5 செகண்ட் ஓய்வுக்குது. 5 5 10 5 5 போடுறா. வாங்க நம்ம போட்டான் போட்டிருப்பீங்க நீங்க. 10 5 தானே 15. சரி விட இருக்கா? மூன்றாவது விட. மூன்றாவது விட. அடுத்தது 9வது. பொருள் ஒன்று 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்துடன் நிலை குத்தாமையில் வைக்கப்பட்டது. வரைவு. அடே 10ஆம் ஆண்டுக்காரர் உங்களை நேரடியாக படிக்க பயிற்சியில கடைசி அவர்களுக்கு வரைவு போட சொல்லி சொன்னாங்கடா. 8 பேரும் போட்டிருக்கீங்க. நானும் விடுபட்டுது. மிச்சாருமே போட இல்லை. அது நானும் கூட சொல்ல இல்லை. அதுல போடாக்கள் யாருக்கு 10ஆம் ஆண்டுக்காரர் சரியோ? யாருக்கோ நேரடியாக பாடத்துல கடைசி பயிற்சியில கடைசி களி ஒரு வரைவு ஒன்று இருக்கிறோம். கிரிப்பிட்டு போடச்சு நான் 8 10 பேருக்கு தான் போட்டிருக்கீங்க. இது போடாக்கள் இருந்தா போட்டுடுங்க. சரியோ? ரைட். அடுத்தது பாருங்க. 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துடன் நிலை குத்தாமையில கீழ்பட்டது. நிலை குத்தாமையில என்ன செய்யறாங்க? தருகிறாங்களா? அப்ப ஆரம்பம் வந்து என்ன படியல்? 20. சரியோ? அது அடைந்த உச்ச உயரம் வரை வேகத்தை காட்டும் வரைவு. சரியோ? இப்ப நிலை குத்தா மேல் நோக்கி தான் முடியும் அறியிடம். கீழே இந்த மேல ஒரு பொருள் அறிவிக்க என்ன செய்யும்? வேகம் கூடுமா குறையுமா? கீழே இந்த ஒரு பொருள் வேகம் அறியாடா. வேகம் என்ன செய்யடா? குறையும் இல்லடா. ஏன் புயல் புதுசு கீழே இல்ல இருக்கு. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் உடையக்கல வேகமா வருதுடா. அதே தேங்காய் கீழே தூக்கி மேல விட என்ன செய்யும்? வேகமா போகுதா? இல்ல தானே. என்ன செய்யும்? வேகம் குறையும். வேகம் குறைஞ்சா என்னடா? கூடாம விடுடா. அமர் முடுகள். அமர் முடுகள். சரியா? ரெண்டாவது விடை. அடுத்த 10வது. மரத்தில் இருந்து விழுந்த தேங்காய் நிலத்தை அடையும் வரை அதன் வேகம் நினைத்திருமானா என்ன முடியாது? மரத்துல தேங்காய் விழுந்தா என்ன முடியாது? இது இப்படின்டா அது என்ன முடியாது? 6 முடுகள். எத்தனை விட? 10வது. மூன்றாவது விடை. ஓகேயா? 10வது மூன்றாவது விடை. ஓகே முடியாது. விழுந்தான் முடியாது. ஓகேயா? சரியா முடியாது. ஓகேயா? நேரடியாக களி முடிச்சுட்டு. ஓகே தானே? இவ்வளவுதான் விஷயம். புத்தக பயிற்சியும் செஞ்சு இவ்வளவு பயிற்சிகளும் செஞ்சுட்டு போற பிள்ளைக்கு இந்த கையில இது சமுதாயம் இந்த கையில் இருந்தாலும் செய்யலாம். ஓகேயா? தொண்ணூற்றி பதிவு செய்யலாம் பிள்ளைகள். நம்பிக்கையோட போங்க. பயப்படுத்தல கையில பார்த்து தைரியமா பேசணுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள். சரி பிள்ளைகள். மேடம் அடுத்த சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.